Please subscribe Sadhguru Sai Creations. உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற இந்த கொழுப்பை எப்படி நம்ம வெளியேற்றுறது? நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ரொம்ப குண்டா இருக்கிறான்ப்பா, வெயிட் கெயின் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ இப்போ ஒபீஸாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் கொலஸ்ட்ராலும் அதிகமாக இருக்கும் இல்லையா அப்படின்னு நினச்சிருப்போம். அப்படி கிடையாது. ஸோ நார்மல் வெயிட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய எடுக்கும்பொழுது அந்த மைதா மற்றும் அதில் இருக்கக்கூடிய சுகர், ஆயில்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம பிளட் வெசல்ஸில் கொலஸ்ட்ராலை வந்து அப்படியே படிய வைக்குது, ஃபேட்டை வந்து படிய வைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு ரீசன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் கொலஸ்ட்ரால் இருக்கும் அப்படின்றது கிடையாது. இதில் முக்கியமாக அந்த பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிஎல், லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம பாடியிலேருந்து குறைவதற்கு நம்ம என்னென்ன செய்யலாம்? சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புன்னு அப்படின்னு சொல்கிறோம். கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமானாலே சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். இதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது, என்னன்னே புரியல மேம். இதில் எல்டிஎல், ஹெச்டிஎல், விஎல்டிஎல்லாம் சொல்கிறாங்க, டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ், தலையே வலிக்குது. அப்போ கொலஸ்ட்ரால் கொழுப்பு அவ்வளோதானே, இது ஒரே பேரில் தானே நம்ம சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் தான் எல்லாரும் இருப்போம். இதில் என்னென்னா, ஒரு சிலருக்கு ஹெச்டிஎல் லெவல் நார்மலாக இருக்கும், எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கும். அப்போது இது எப்படி நான் சரி செய்கிறது அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் கொலஸ்ட்ரால், ஜென்ரலாகவே எனக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை நான் எப்படி குறைக்கிறது அப்படின்ற ஒரு டவுட். டோட்டல் கொலஸ்ட்ரால் நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலோ இல்லை ட்ரைக்ளிசரைட்ஸோ நார்மலாக நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற இந்த கொழுப்பை எப்படி நம்ம வெளியேற்றுறது? நிறைய பேர் நம்ம நினச்சிட்ருக்கோம், ரொம்ப குண்டாக இருக்கிறான்ப்பா, வெயிட் கெயின் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ ஒபீஸாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் கொலஸ்ட்ராலும் அதிகமாக இருக்கும் இல்லையா அப்படின்னு நினச்சிருப்போம். அப்படி கிடையாது. ஸோ நார்மல் வெயிட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகத்தான் இருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் எடை ஓரளவுக்கு நமக்கு வந்து நார்மலாக இருந்தாலும் அதற்கு அடுத்தது முக்கியமாக உடல் எடையை தாண்டி சில விஷயங்கள் நம்ம உடலில் மெட்டபாலிசம் ரேட் இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இரவு நேரத்தில் உறக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறோம், இந்த மாதிரியான பிரச்சனைகள். அப்புறம் சாப்பிடக்கூடிய உணவில் கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நேச்சுரலாகவே நம்ம பாடியில் ஃபேட்டோட செக்ரீஷன் அதிகமாக இருக்குது, ஃபேட் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கான காரணங்களும் இருக்குது. இல்லை நம்ம உடல் உழைப்பு இல்லாமல் இருந்து அதனாலேயும் நமக்கு கொஞ்சமாக கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி எனக்கு உடல் பருமன்லாம் நார்மலாக இருக்குது, எனக்கு எப்படி கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாச்சுன்னா இந்த ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் கொலஸ்ட்ரால் இருக்கும் அப்படின்றது கிடையாது. இதில் முக்கியமாக அந்த பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிஎல், லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம பாடியிலேருந்து குறைவதற்கு நம்ம என்னென்ன செய்யலாம்? பொதுவாக இது யாருக்குங்க அதிகமாக வரும்? ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் எதுக்கு அதிகமாகுது? ஜென்ரலாகவே நம்ம பாடியில் கொலஸ்ட்ரால் லெவல் எதனால் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சொன்ன மாதிரி செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது கொஞ்சம் உடல் உழைப்பே, கொஞ்சம் இல்லை உடல் உழைப்பே இல்லாமல் தான் இப்போ நிறைய பேர் இருக்கும். இப்போ காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து அப்படியே ஒரு சிட்டிங் போஸ்டர்லேயே ஒர்க் பண்ணுறது, இல்லை லேட் நைட் நம்ம முழிச்சிக்கிட்டே இருந்து ஒர்க் பண்ணுறது. ஸோ அப்போ டோட்டலாக பாடியில் வந்து எக்ஸசைஸ் இல்லாததுனால என்னாகும், அங்கங்கே நமக்கு கொழுப்பு படிய ஆரம்பிச்சிடும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நல்ல ஏசி அறைகள்லேயே எப்போதும் இருக்கிறது, இரவு நேரத்தில் ஏசியிலே தூங்குறது, இல்லை டே டைமில் கூட ஆஃபீஸ் எல்லாமே எனக்கு வந்து ஏசியிலேயே நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா, ஸோ நம்ம பாடியில் அதிகமாக இந்த மாதிரி எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இருக்குன்னா, ஸோ இமிடியேட்டாக என்ன ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நம்ம கவனத்தில் வைக்க வேண்டியது உணவு முறை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ உணவு முறையில் நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்? நேச்சுரலாகவே கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் ரெட் மீட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அசைவ உணவுகள். ஸோ அசைவ உணவுகள் நிறைய நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னாலும் நமக்கு உடலில் கொலஸ்ட்ராலோட லெவல் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்போது எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கிறது அவசியம்ன்றதை தெரிஞ்சுக்கணும்.
இதில் உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம உடனே என்ன பண்ணுறோன்னா பேக்டு ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றோம் இல்லைங்களா. இதுதான் நமக்கு வந்து ஒரு ஹிடன் ரீசன்னே சொல்லலாம். கொலஸ்ட்ரால் லெவல் நம்ம பாடியில் அதிகமாகிறதுக்கு. ஸோ இமிடியேட்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா பசிக்குதா பேக்டு ஐட்டம்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்றோம். இல்லை ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு ரீசன் சொல்லலாம். அதாவது நொறுக்கு தீனிகள் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நிறைய இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸில் அந்த க்ரீம்ஸு கேக்ஸு இது எல்லாமே நிறைய சாப்பிட்றது. ஸோ பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய எடுக்கும்போது அந்த மைதா மற்றும் அதில் இருக்கக்கூடிய சுகர் ஆயில்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம பிளட் வெசல்ஸில் கொலஸ்ட்ராலை வந்து அப்படியே படிய வைக்குது, ஃபேட்டை வந்து படிய வைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு ரீசன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் ஃபைபர் கண்டென்ட் இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப வந்து ஆயிலி டயட், அதுக்கப்புறம் நிறைய பட்டர்லாம் சேர்த்து சாப்பிட்றது, கீ நிறைய சேர்த்து சாப்பிட்றது, இந்த மாதிரி ஃபேட் ஐட்டம்ஸ் நிறைய நம்ம சாப்பிட்டுட்டு ஃபைபர் கண்டென்ட் உடலில் இல்லைன்னா டைஜஷனே நார்மலாக இருக்காதுன்னு சொல்லலாம். அப்போது என்ன ஆகும், இதெல்லாமே சாப்பிட்டுட்டு நம்ம ஏசி அறைகள்லையும் உட்காந்துட்ருப்போம். அப்போது உடல் உழைப்பே இல்லாத பட்சத்தில் சாப்பிட உணவு எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் ஆகி அப்படியே உறைந்து போய் நம்ம குடல் பகுதியிலேருந்து அது டைஜஷன் ஆனதுக்கப்புறமும் அதில் வந்து பிளட் நல்லா திக்காக இருக்கிறத பார்த்துருவோம். ஸோ பிளட்டும் திக்காகிட்டு நம்ம ஆர்கன்ஸில் போயிட்டு அந்த அப்படியே கொழுப்பு வந்து படிய ஆரம்பிச்சிடும். நம்ம கவனித்து பார்த்தோம்னா தெரியும், ஹார்ட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்கள் திடீர்னு செஸ்ட் பெயின் ஏற்படுதுங்க, மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் ஏற்பட்டுருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த கண்டிஷனில் இல்லை ஏதாவது நம்ம பைபாஸ் சர்ஜரியோ இல்லை ஸ்டண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிளட் தின்னர் வந்து ரெகுலராக எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிட்டு பிளட்லேயும் கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது தான் ஒரு முக்கியமான காரணம். அப்போது பிளட்லேயுமே வந்து அதோடைய பிளட்டோட வால்யூம் வந்து அதிகமாகுது, திக்னஸ் அதிகமாகுது அப்படின்னும்போது பிளட் தின்னர் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ கொழுப்பு சார்ந்த உணவு எடுக்க நம்ம ஆர்கன்ஸ் எல்லாத்துலேயும் கொழுப்பு படிஞ்சு ரத்த நாளங்கள்லேயும் கொழுப்பு படிஞ்சு ரத்தத்தில் அதிகமான கொழுப்பு வந்து சேர ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக இன்னும் ஒரு விஷயம் நம்ம கவனத்தில் வைக்க வேண்டியது, ரொம்ப நேரம் நம்ம வந்து ஒரே சிட்டிங் பொசிஷனில் உட்காந்து ஒர்க் பண்ணுறது, பாடியில் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் இருந்தனாலும் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லை ட்ரைக்ளிசரைட்ஸ் நம்ம பாடியில் டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவலும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம கரெக்டாக கவனத்தில் வச்சுக்கணும். சரி, இது நம்ம கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குன்னா ஃபைபர் கண்டென்ட் எந்தெந்த உணவுகள் அதிகமாக சாப்பிடணும், ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற உணவுகள், அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம சொல்லிட்டோம். அன்பாலிஷ்டு டயட் சிறுதானிய உணவுகளோ இல்லை நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளோ கட்டாயமாக ஒரு நாளைக்கு 2 வேளையாவது நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய சாப்பிடும்போது ஃபைபர் கண்டென்ட் நம்ம பாடியில் உள்ளே போகும். ஆல்ரெடி நம்மளுடைய குடல் பகுதிகள்லையோ இல்லை ஆர்கன்ஸ்லையோ செட்டிலாக இருக்கக்கூடிய ஃபேட் வந்து இதனால் கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இதில் பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள், சில கஷாய மருந்துகளும் இருக்குது. இதில் இந்த ஒரு கஷாய மருந்து சாப்பிடும்போது முக்கியமாக கொலஸ்ட்ரால் லெவல் எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னா இந்த கஷாயத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பிரண்டையை வந்து நல்லா உலர்த்தி சின்னதாக கட் பண்ணிவிட்டு வெயிலில் உலர்த்தி எடுத்துக்கணும். பிரண்டை வந்து இதுக்கு முக்கியமான ஒரு மூலிகையாக இதில் வந்து சேருது. அதுக்கப்புறம் பிரண்டையை வந்து உலர்த்தி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட கரிசலாங்கண்ணி சாறு எடுத்து வச்சுக்கணும். சாறாகவோ இல்லை கரிசலாங்கண்ணி சாறு எடுக்க முடியலனா கரிசலாங்கண்ணி பவுடராக இதை வந்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக கோபுரம் தாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை, இது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து இது தீர்க்கக்கூடியதான் கோபுரம் தாங்கி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோபுரம் தாங்கி மூலிகையும் எடுத்து வச்சுக்கிறோம். இதனோட மலை பூண்டு தேவைப்படும். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே பச்சையாகவோ இல்லை உலர்த்தியை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பவுடர் ஃபார்மில் எடுத்து வச்சுட்டு தேவையான போது அப்பப்போ நம்ம கஷாயம் மாதிரி காய்ச்சி குடிக்கணும். இந்த பவுடர் பண்ணி இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்ததை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டெய்லி காலையில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு 2 கிளாஸ் தண்ணீரில் நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணதுக்கப்புறம் வடிகட்டி இந்த தண்ணீரை குடிக்கும்போது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்கும். பிளட்டில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இல்லை ஆர்ட்ரிஸில் போயிட்டு டெபாசிட் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக இதயத்திற்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும்.
அத்ரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். ஸோ அந்த வெசல்ஸில் வந்து பார்த்தோம்னா ஆர்ட்ரிஸில் வந்து பார்த்தோன்னா முக்கியமாக கொரோனரி ஆர்ட்ரியில் அங்கங்கே படிய ஆரம்பிச்சிருச்சுன்னா இதயத்திற்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் தடைப்பட ஆரம்பிக்கும். இதே மாதிரி மூளை பகுதிகளில் ஏற்பட்டுச்சுனாலும் நமக்கு ப்ராப்ளம் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ட்ரோக் வர்றது நிறைய பேருக்கு நம்ம கேட்டோம்னா தெரியும். பிபி அதிகமாகிடுச்சிங்க அதனால் வந்துச்சு, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிடுச்சு, பிரெயினில் வந்து பிளாக் ஆகிடுது அதனால் வந்து ஸ்ட்ரோக் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு பேட் கொலஸ்ட்ரால் நம்ம உடலில் சேர்ந்ததுனால வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதை சரியாகிறது தான் இந்த குடிநீர் வகையை சொல்லியிருக்கேன். இதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்கணும் அப்படின்னா பூண்டு வந்து உணவில் நிறைய சேர்த்துக்கணும். ஒரு பல் பூண்டு அப்படின்னு சொல்கிற விஷயம். ஸோ அந்த ஒரு பல் பூண்டை வந்து உணவில் நிறைய சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் உலர்ந்த சுண்டை வற்றல், இது சித்த மருத்துவத்தில் சுண்டை வற்றல் சூர்ணம் அப்படின்ற மருந்தாகவே கிடைக்குது. இதை வெந்நீரில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு கலந்து குடிச்சிட்டே வரணும். ஸோ தொடர்ந்து இதை வந்து நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் வந்து நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அப்பப்போ கொஞ்சம் வெந்நீர் குடிக்கணும். வெந்நீரோட நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் எலுமிச்சை சாறு இல்லைன்னா பைனாப்பிள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த பைனாப்பிளோட சேர்த்து அந்த தண்ணியை வந்து அப்பப்போ குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வழிமுறைகளை ஃபாலோ பண்ணோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி நமக்கு வந்து ஃபேட்டி லிவர் கண்டிஷனோ இல்லை எல்டிஎல் லெவல், ஹெச்டிஎல், ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதற்கேற்ற சித்த மருந்துகளும் எடுத்துக்கலாம். ஸோ நிரந்தரமாக நம்ம ஹார்ட் அட்டாக் மாதிரியோ இல்லை பிரெயின் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கணும்னா நான் சொன்ன இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். அப்பப்போ நம்ம கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்கணும் செக் பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.